வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். விசேட நேர்காணல் பகுதி, இரண்டாவது பகுதியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. பெண்கள் உலகத்தின் கண்கள் என்பார்கள், வீட்டின் கண்கள் என்பார்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு அதிக அளவிலான பிரச்சனைகள் காலாகாலம் இருந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள், தொலைபேசி உரையாடல் கூட, கலந்துரையாடலிலும் கூட நாங்கள் சீதனம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பில் பேசியிருந்தோம். அதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். அதே போல வீடு, சமூகம், சூழல், உலகம் என்ற பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தரநிலைகளில் எடுத்துக்கொண்டாலும் பாதிக்கப்படுபவர்கள் அல்லது அதிக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பவர்கள் பெண்களாகவே இருக்கின்றார்கள். அவ்வாறான பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் ஒன்றான இந்த கற்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பான, பெண்களுக்கே உரித்தான அந்த பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய விசேட நேர்காணலூடாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் விசேட வைத்திய நிபுணர், மகப்பேற்று பெண் நோயியல் மருத்துவ நிபுணர், பம்பலப்பட்டி நியூலங்கா மகப்பேற்று மருத்துவமனையின் டாக்டர் ஜி சுஜாகரன் அவர்கள் கலையம் வந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஆமாம் டாக்டர், இந்த பெண்களுக்கு அதிக அளவிலான பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த கற்ப காலத்திலும் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். பொதுவாக இந்த கற்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள் அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் டாக்டர் இருக்கின்றன? பலர் பல ஆசைகள் கனவுகளோடு கற்பம் தரித்து கற்பகாலம் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமாக போய்கொண்டிருக்கின்ற வேளைகளிலே சில எதிர்பாராத மருத்துவ சிக்கல்கள் அந்த கர்ப்ப காலத்தில் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டி வருகின்றது. பொதுவாக நாங்கள் கர்ப்ப காலத்தை ஒரு 9 மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அதை 3ஆக பிரித்தால் முதல் 3 மாதம், அடுத்த நடுப்பகுதி 3 மாதம், பிந்திய 3 மாதம், இவ்வாறான 3 கால பகுதிகளிலும் மாறி மாறி சில கற்பகால சிக்கல்கள் ஏற்படுவது வழக்கம். இதிலே இந்த முதல் 3 மாத காலங்களிலே அவர்கள் கூடுதலாக எதிர்கொள்கின்ற கற்பகால பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் கற்பம் தரித்திருக்கின்ற வேளைகளில் ஏற்படுகின்ற ஒரு இரத்தப்போக்கு, அதாவது ப்ளீடிங், அதாவது குருதி கசிவு என்பது அவர்களை மிகவும் மனதளவில் பாதிக்கும் அல்லது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. தமக்கு வளர்ந்து கொண்டு வருகின்ற கற்பத்துக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறதோ ஒன்று. எனவே இந்த கற்ப காலத்தில் ஏற்படுகின்ற அந்த குருதி கசிவு, அதாவது அவர்கள் கற்பம் தரித்திருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இரத்தப்போக்கு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கின்றோம். இதிலே கூடுதலானவர்களுக்கு அவ்வாறு குருதிப்போக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே வளர்கின்ற சிசுவிலே எந்த பாதிப்பும் இல்லாமல் கற்பகாலம் தொடரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நாட்களில் அந்த குருதி கசிவும் தானாகவே நின்றுவிட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக அந்த குருதிப்போக்கு சற்று கூடுதலாக ஏற்பட்டு வயிற்று வலி, நாரி வலி என்பன ஏற்பட்டு அந்த கருக்கள் கலைந்து போகின்ற நிலைமைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த கர்ப்பகாலத்திலே ஒரு சிறிய அளவு குருதி கசிவை கண்டவுடன் நாங்கள் கூடுதலாக அச்சப்பட்டு மன அழுத்தத்திலே கூடுதலாக அந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் சற்று ஓய்வாக இருந்து பின்னர் மருத்துவ நிபுணரை சந்தித்து ஒரு ஸ்கேன் மூலம் குழந்தையின் ஆரோக்கியத்தை கண்டறிந்து பின்னர் அதற்கான தகுந்த ப்ரொஜெஸ்டரோன் மாத்திரைகளை எடுக்கின்ற பொழுது கூடுதலான குருதி கசிவுகளை கர்ப்ப காலத்திலே நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். டாக்டர், இந்த 3 மாதங்கள் 3 படிநிலைகளை எடுக்கிறோம். முதல் 3 மாதம், அடுத்த 3, இறுதி 9வது காலப்பகுதி, 3 மாதங்கள் என்று சொல்லிட்டோம். முதல் 3 மாதத்தில் நுகம் பதித்தல், அதாவது விந்தணு கருவுடன் சேர்ந்து அங்கு பெண்ணை பொறுத்தளவில் மாதவிடாய் நிறுத்தப்படுகிறது, நுகம் பதிக்கப்படுகிறது, முதல் 3 மாதங்களில் இடம்பெறுகிறது. அந்த காலப்பகுதியில் இந்த குருதி பெருக்கல், அது குருதி கசிவு எதனால் ஏற்படுகிறது டாக்டர்? பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த குருதி கசிவு அவர்கள் பதிகின்ற ஒரு தருணத்திலேயே ஏற்படுகின்றது. அதாவது கருவானது கர்ப்பப்பை சுவரிலே போய் ஒட்டுகின்ற அந்த நாளிலே அது ஒரு சிறிய அளவு குருதி கசிவு ஏற்படும். ஆனால் பின்னர் அந்த கரு தரித்ததை உறுதிப்படுத்தி அவர்கள் ஒரு கர்ப்பம் தரித்து விட்டார்கள் என்று நாங்கள் அவர்களை உறுதி செய்த பின்னரும் அவர்களுக்கு இடையிடையே அந்த 2 மாதம் 3 மாதங்களிலே ஒரு குருதி கசிவு ஏற்படுகின்றது. இது பொதுவாக ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒரு ஹோமோன் சமநிலையிலே, அதாவது அவர்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஜெஸ்டரோன் என்ற ஹோமோன் கர்ப்ப காலத்திலே அந்த கர்ப்பத்தை சரியாக சுமக்கிறதுக்கு தேவை. அவை
சற்று உடம்பிலே குறைவாக இருக்கின்ற பொழுது சிலருக்கு ஏற்படுகின்றது. அந்த கர்ப்பப்பை சுவரில் இருந்து ஏற்படுகின்ற ஒரு குருதி கசிவு ஏற்படுகிறது. இதுதான் பொதுவான காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதை தவிர சிலருக்கு அந்த கருவானது சமநிலை குலைந்து கலைந்து போகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுதும் ஒரு குருதி கசிவு ஏற்படுகின்றது. இது அடுத்த படிநிலை. எனவே கூடுதலானவர்களுக்கு நாங்கள் அந்த ஹோமோன் சமநிலை சற்று குறைவாக இருக்கின்ற பொழுது ஏற்படும். இவற்றுக்கு நான் சொன்னது போல் ஹோமோன் மருந்துகளை கொடுத்து அந்த சமநிலையை ஏற்படுத்தி இந்த குருதி கசிவை வெல்லக்கூடியதாக இருக்கும். ஆமாம் டாக்டர், இந்த நுகம் பதித்தல் முதல் 3 மாதங்களில் நுகம் பதிக்கிறது. அந்த பதிவின் போது ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹோமோன்ஸ் குறைவு என்பதற்காக ஓரளவு கசியலாம். அது அவர்களுக்கு அதிக அளவில், அதாவது பாட்டின் ஏற்படையில் அது வருகிறது. இந்த கருக்கலைவு ஏற்படும் பொழுதும் இந்த குருதி பெருக்கு எதனால் டாக்டர் கருக்கலைவு ஏற்படுகிறது? அடிப்படையில் என்னென்ன காரணங்கள்? எந்தெந்த விடயத்தில் ஒரு தாய், கர்ப்பம் தரித்துள்ள தாய் எந்தெந்த விடயத்தில் மிக கவனமான அவதானம் செலுத்த வேண்டியிருக்கு? பொதுவாக கர்ப்பம் தரித்தவர்கள் பொதுவாக தம்மை மிகுந்த ஒரு உடலை வருத்தி உடற்பயிற்சிகளோ அல்லது தூர பயணங்கள் என்பன ஆரம்ப கர்ப்ப காலத்தில் கடின வேலைகள் என்பன செய்யாமல் நாங்கள் ஓரளவுக்கு அவர்களை ஓய்வாக கவனமாக இருக்க சொல்வது வழக்கம். ஆனால் அதையும் மீறி நீங்கள் சொன்னது போல் முதல் 3 மாதங்களிலே எதிர்பாராத விதமாக கருவொன்று கலைந்து போகிறது என்று சொன்னால், அந்த முதல் 3 ஆரம்ப காலத்திலே கருவொன்று கலைந்து போவது என்று சொன்னால், அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கருவிலே ஏற்படுகின்ற அல்லது கருவினுடைய ஒரு தராதர குறைவோ அல்லது நிறமூத்தத்திலே ஏற்படுகின்ற ஒரு குறைபாடுகளோ அல்லது ஆரோக்கியமற்ற கருக்களோ என்பனதான் கூடுதலாக அந்த முதல் 3 மாதங்களில் இயற்கையாக கலைந்து போகும். இதை தவிர அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகூடிய பிளட் சுகர், அதாவது நீரிழிவு நோய் அல்லது தைராய்டு நோய் போன்ற நோய்கள் அவற்றுக்கு மிகவும் கடுமையாக இருந்து அவற்றுக்கு சரியான அளவிலே மாத்திரைகளை உட்கொள்ளாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தவர்களுக்கும் சிலருக்கு அவ்வாறு நிலைமைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கிருமி தொற்று ஏற்படுகின்ற பொழுது, அதிகூடிய காய்ச்சல் வெப்பம் ஏற்படுகின்ற பொழுதும் இந்த மாதிரி கலையக்கூடிய நிலைமை ஏற்படும். என்று சொன்னால் காய்ச்சல் கூடுதலாக இருக்கின்ற பொழுது சிலர் அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துகின்ற பரசிட்டமோல் மாத்திரைகளை எடுக்க பயப்படுகிறார்கள். அந்த மாத்திரைகளால் கருவுக்கோ குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று. ஆனால் அப்படியல்ல, அந்த காய்ச்சல் வெப்பம், உடல் கூடிய வெப்பத்திலே இருக்கின்ற பொழுது கருவை குலைத்துவிடும். எனவே நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, நீங்கள் பரசிட்டமோல் மாத்திரைகளுக்கு பயப்படாமல் அதை சரியான அளவில் எடுங்கள். என்றால் வெப்பத்தை குறைத்தால்தான் கரு ஆரோக்கியமாக வளரும். எனவே இவ்வாறு கடுமையான காய்ச்சல் வந்தவர்களுக்கும் இவ்வாறு அந்த கரு குலைந்து போகின்றது. அண்மையிலே டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா போன்ற பல காய்ச்சல்கள் வந்து பின்னர் சில நாட்களிலே இவ்வாறான இரத்த கசிவுகள், ப்ளீடிங்கள், கரு கலைதல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பல காரணங்களால் இது போன்ற நிலைமைகள் ஏற்படும். உண்மையில் டாக்டர், அந்த ஒரு சில அறியாமை கூட அந்த கலைவதற்கு காரணமாக இருக்கின்றது. டாக்டர், சில பெண்கள் அடிப்படையில் நாங்கள் நிறைய ஒரு மன வருத்தத்துடன் தெரிவிக்கும் விடையும் ஆரம்பத்தில் திருமணம் முடித்து அவர்களுக்கு கரு தங்காமையும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் டாக்டர்? பிரதானமாக என்னென்ன காரணங்கள் அடிப்படையாக கூறலாம்? பொதுவாக மனம் முடித்து அவர்கள் ஒரு குறைந்தது ஒரு சராசரி 1 வருடங்களாவது கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்விலே ஈடுபட்டு கரு ஒன்று இதுவரைக்கும் தங்கவில்லை என்ற ஒரு தாமத நிலை ஏற்பட்டால், நீங்கள் கேட்டது போல் அவர்கள் முதலாவது கேட்பார்கள் என்ன காரணமாக இருக்கும் என்று. அவ்வாறு கேட்கின்ற பொழுது நாங்கள் இவற்றை ஆண்களிலும் பங்களிப்பு இருக்கலாம், பெண்களிலும் குறைகள் இருக்கலாம். சில வேளைகளில் 2 பேரிலும் எந்த குறைகளும் இல்லை, ஆனால் அந்த கரு இன்னும் தங்கவில்லை அது என்ற ஒரு நிலைமையும் ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். ஆண்களிலே என்னத்திற்காக குழந்தை ஒன்றை தங்க வைக்க முடியவில்லை என்று சொன்னால், ஆண்களின் விந்துகளின் எண்ணிக்கைகள், அசைவுகள், அவற்றின் உருவமைப்புகளில் ஏற்படுகின்ற குறைகளும், அதே போன்று பெண்கள் தரப்பிலே சூல்முட்டைகள் சரியான அளவு வளரவில்லை அல்லது சூல்முட்டைகளின் தராதரம் சற்று குறைவாக இருக்கின்ற பெண்கள், அல்லது இப்போ கர்ப்பப்பையின் பலோப்பியன் குழாய்களிலே அடைப்புகள், அவற்றின் தொழிற்பாடுகளிலே குறைகள் இருப்பவர்கள், ஒரு சிலர் கர்ப்பப்பையின் உட்சுவர் பகுதிகளிலே உள்பக்கத்திலே சதை வளர்ச்சிகள், பொலி போன்றவை இருப்பவர்கள், இது போன்றவர்கள் இருப்பார்கள். எனவே நாங்கள் அவர்களை தம்பதிகளாக ஆண்கள் பெண்கள் இருவரையும் சந்தித்து அவருக்கு சரியான பரிசோதனைகளை நாங்கள் செய்கின்ற பொழுது
ஆணுக்குரிய பரிசோதனைகள் பெண்ணுக்குரிய பரிசோதனைகள் என்பனவற்றை செய்து இவற்றில் காரணங்களை நாங்கள் சரியாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையில் டாக்டர் மிக முக்கியமான ஒரு விடயம், அந்த அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டால் இந்த வகையான சிக்கல்களை தவிர்த்துக் கொள்ளலாம். சரி டாக்டர், நாங்கள் இரண்டாவது கட்டமாக 3 மாதத்திலிருந்து 6 மாதத்தில் இந்த கரு வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, பெற்றோர் அல்லது தாய் கருத்தரித்த தாய்மார் என்னென்ன அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் டாக்டர்? பொதுவாக இந்த அடுத்த 3 மாதத்தை தாண்டி விட்டார்கள் என்று சொன்னால் 3, 4, 5, 6 மாதம் என்று கர்ப்பகாலம் போகின்ற பொழுது அதுக்கு அந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் கூடுதலாக இந்த காலப்பகுதிகளிலே அவர்களுக்கு 5 மாதம் என்ற ஒரு நிலைமையிலே அனோமலி ஸ்கேன், அதாவது அங்க அவயவங்களிலே குழந்தையின் அவயவங்களை சரிபார்க்கின்ற அல்லது பரிசோதிக்கின்ற ஒரு ஸ்கேன் ஒன்றை நாங்கள் பொதுவாக செய்வது வழக்கம். அனோமலி ஸ்கேன் என்று சொல்வோம். எனவே இந்த குழந்தைகளின் தலையிலிருந்து கால் வரை உறுப்புகள் என்பன சரியான கட்டமைப்புகள் உருவமைப்புகள் இருக்கிறதா என்பதை பார்ப்போம். இது பொதுவாக எல்லோரும் இப்பொழுது தாங்களாகவே கேட்டுக்கொண்டு அனோமலி ஸ்கேன்களை செய்து பார்ப்பார்கள். எனவே இது பொதுவாக நாங்கள் 5 மாதங்களிலே செய்கின்றோம். இதை தவிர இந்த 5 மாத கர்ப்ப காலங்களில் அவர்கள் எதிர்கொள்கின்ற இன்னொரு பிரச்சனை ஒன்று, ஏற்கனவே அவர்களுக்கு நீரிழிவு நோய் அதாவது சீனி வியாதி இல்லாமல் இருந்தாலும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் வருகின்ற பொழுது சீனியின் அளவு இரத்தத்தில் கூடத் தொடங்குகின்றது. அதாவது எனவே இதை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் இந்த காலப்பகுதியிலே ஒரு குருதியிலே சுகர் கூடி சீனியின் அளவு கூடி அதன் பாதிப்பை குழந்தைகள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதற்கு காரணம் என்ன டாக்டர்? அது காரணம் என்ன? அதற்கு காரணம் என்று சொன்னால் 2 வகைகளாக நாங்கள் இந்த நிலைமையை வகைப்படுத்தலாம். ஒன்று, ஏற்கனவே நீரிழிவு நோய் உள்ள ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது அந்த நீரிழிவு நோய் தொடர்ந்து கொண்டு போகலாம், சீனியின் அளவு கூடிக்கொண்டு போகலாம். இரண்டாவது, ஏற்கனவே அந்த நீரிழிவு நோயை இல்லாத பெண் கர்ப்பம் தரித்து ஒரு 5-6 மாதத்தை நெருங்குகின்ற பொழுது சீனியின் அளவு கூடுகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே அவர்களது பரம்பரையில் நீரிழிவு நோய் இருக்கலாம், அவர்களது தாய் வழி சகோதரி வழியிலே நீரிழிவு நோய் இருக்கிறது, அல்லது இவர்களது உடல் பருமன் உயரத்துக்கு ஏற்ற அளவு இல்லாமல் உடல் பருமன் கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது இவர்களது உணவு பழக்கங்கள் சற்று மாறுபட்ட ஒரு உணவு பழக்கங்கள், அதிக அளவு மாச்சத்துக்கள் சீனி என்பதை உட்கொள்கின்ற ஒரு உணவு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கின்ற பொழுதும் இந்த மாதிரி நீரிழிவு நோய் இருந்திருந்தால் இந்த முறை கர்ப்பம் தரிக்கின்ற பொழுதும் திருப்பி நீரிழிவு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இது போன்ற காரணங்களால் கூடுதலானவர்களிலே இந்த மாதிரி நீரிழிவு நோய் வரும். ஆனால் நாங்கள் அவர்கள் மட்டுமன்று இல்லாமல் பொதுவாக இந்த ஆசிய நாட்டு பெண்களிலே கூடுதலாக இந்த நீரிழிவு நோய் வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது எமது அந்த சந்ததியினர். எனவே நாங்கள் பொதுவாக எல்லோருக்கும் இந்த 5 மாதங்களிலே கட்டாயம் சீனியின் அளவை இரத்தத்திலே பார்ப்போம். சிலருக்கு குளுக்கோஸை குடிக்க கொடுத்து அது எவ்வாறு கூடுகிறது என்பதையும் OGTT என்று சொல்வார்கள். இந்த பரிசோதனைகள் மூலம் அந்த சுகரை நாங்கள் பார்ப்பது வழக்கம். இது ஒரு முக்கியமாக இந்த 5-6 கர்ப்ப காலப்பகுதியிலே நாங்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிலைமையாக இருக்கின்றது. உண்மையில் டாக்டர், பலனுள்ள பல விடயங்களை பேசிக்கொண்டு இருக்கின்றோம். சில விடயங்கள் அறியாமையினால் நாங்கள் செய்யும் தவறுகள் அது பெரிய மன வேதனையை ஏற்படுத்த விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. அருமையான பல விடயங்களை நீங்கள் வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இறுதியான அந்த 9 மாதங்கள் வரை, 6 மாதத்திலிருந்து 9 மாத வரை காலத்தில் என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் ஏற்படலாம், அதை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம்? இந்த அடுத்து நாங்கள் இந்த ஒரு 6 மாதத்தை தாண்டி கர்ப்பகாலம் 6, 7, 8 ஒன்று ஒரு போகின்ற பொழுது பொதுவாக எல்லோரும் ஒரு சந்தோஷமாக அடுத்த ஒரு பிரசவம் நெருங்கப் போகிறது, அது எவ்வாறான பிரசவமாக இருக்க போகிறது, சாதாரண பிரசவமா சிசேரியன் பிரசவமா அல்லது எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான காலப்பகுதி. ஆனால் அந்த காலப்பகுதிகளிலே நாங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விடயங்கள், ஒன்று, அவர்களை கிளினிக்குகளிலே ஒழுங்காக 2 கிழமைகளுக்கு ஒரு தடவையோ அல்லது சில இறுதி நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு கிழமைக்கு ஒரு தடவையோ நாங்கள் பார்த்து அவர்களது குருதி அமுக்கம் பிளட் ப்ரெஷர் என்பது கடைசி நேரத்தில் கூடுதக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே நாங்கள் அவற்றை பார்த்துக்கொள்வது அவசியம். ப்ரெஷர் சற்று கூடுதலாக இருந்தால் சிறுநீரிலே
புரதம் போகிறதா, சிறுநீரிலே அல்புமின் போகிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். கால்கள் கூடுதலாக வீங்கி இருக்கிறதா என்பதை பார்த்து நாங்கள் அவ்வாறு அவர்களுக்கு ப்ரெஷர் அல்லது குருதி அமுக்கம் கூடுதலாக இருந்தால் அதற்கான சரியான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி அவர்களை ஓய்வெடுக்க சொல்லி அல்லது ஆரம்ப மாத்திரைகளை கொடுத்து அல்லது வைத்தியசாலையிலே அனுமதித்து தாய் குழந்தை என்பனவற்றின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை எமக்கு இருக்கும். எனவே இவற்றை நாங்கள் பார்ப்பது வழக்கம். அடுத்ததாக வயிற்றுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தையின் வளர்ச்சியும் அந்த கடைசி 3 மாதங்களில் 7-8 மாதங்களில் சில குழந்தைகள் வளர்வது சற்று குறைவடைய தொடங்கும், அதாவது வீழ்ச்சியடைய தொடங்கும். வளர்ந்து கொண்ட வேகம் சற்று குறைவடைய தொடங்கும். எனவே அவ்வாறு வளர்ச்சி சற்று குறைவடைந்து கொண்டு போகிறது அல்லது தாயிலிருந்து குழந்தைக்கு போகிற இரத்தோட்டம், தொப்புள் கொடியூடாக வயிற்றுக்குள்ளே போகின்ற இரத்தோட்டம் சற்று குறைவடைய தொடங்குகிறது என்பதை நாங்கள் ஸ்கேனிலே அவதானித்து கொண்டு வர வேண்டும். இதை நாங்கள் அவதானிக்காமல் குழந்தை வளர்கிற வீதம் குறைவடைந்து கொண்டு போவதையும் கவனிக்காமல் இருந்து விட்டோம் என்றால் குழந்தை சில வேளைகளிலே வயிற்றுக்குள்ளே வளராமல் துடிப்புகள் நிற்கக்கூடிய நிலைமைகள் முந்தைய காலங்களில் ஏற்பட்டது. இப்பொழுது அவ்வாறு குறைவு. ஏனென்றால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஸ்கேன்கள் இருக்கின்றது. வைத்தியர்கள் ஸ்கேன்களை செய்து இவ்வாறான நிலைமைகளை முன்கூட்டியே கண்டறிந்து விடுவார்கள். எனவே இவற்றுக்காக நாங்கள் ஸ்கேன்களை செய்து குழந்தையின் நிறை எவ்வாறு, வளர்ச்சி எவ்வாறு, குழந்தையை சுற்றி இருக்கிற தண்ணீர் அளவு சரியாக இருக்கிறதா, குழந்தைக்கு போகின்ற இரத்தோட்டம் சரியாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்பது வழக்கம். இவற்றில் ஏதாவது சரிவுகள் குறைவுகள் இருந்தால் நாங்கள் பிரசவத்தை சரியான நேரத்திலே திட்டமிட வேண்டும். இது ஒரு அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. இதை தவிர நாங்கள் பிரசவம் என்பது திட்டமிட்டு ஒரு 9 மாதத்துக்கு இந்த திகதியில் தான் நடக்கும் என்று நாங்கள் ஒரு திட்டத்தில் இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு பிரசவ வலி முன்கூட்டியே வரும். இதை சொல்வது குறைமாத பிரசவம், ப்ரீடேர்ம், அதாவது குறைமாத பிரசவம். இதுக்கும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தண்ணீர் குடம் உடைந்து வருவார்கள், ஒருவேளை பிரசவ வலி தொடங்கி வருவார்கள். இது குறைமாத பிரசவம். இவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இவ்வாறு ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலும் உங்களுக்கு திகதி இருக்கிறது, ஆனால் முன்கூட்டியே தட்ட வந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் வழங்குவது வழக்கம். உண்மையில் இந்த முதல் தலைப்பிரசவம் என்று சொல்வார்கள், அந்த காலப்பகுதியில் இவ்வாறான குறைப்பிரசவம் அல்லது திகதிக்கு முந்திய பிரசவம் இடம்பெறுவது வழமையாக இருக்கின்றது. டாக்டர், பொதுவாக சமூகத்தில் ஒரு இருக்கிறது, இந்த குறைப்பிரசவத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது சமூக மட்டத்தில் பார்க்கும் கோணமும் வேறுபட்டுகிறது. நவீன விஞ்ஞானத்தில் அதை எவ்வாறு பார்க்கப்படுகிறது? குறைப்பிரசவம் ஒரு உண்மையில் பிரச்சனையா? இல்லை, குறைப்பிரசவம் என்பது இப்பொழுதைய விஞ்ஞானத்திலே பிரச்சனையே இல்லை. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் எமது நாட்டில் இருக்கின்ற வசதிகளை வைத்து கூட 25 வாரத்தில் பிறந்த குழந்தைகளை கூட ஆரோக்கியமாக வீடு அனுப்புகிறார்கள். குழந்தை நிபுண வைத்திய சேவைகள் பொதுவாக அரச வைத்தியர்களில் அந்த அளவுக்கு இப்பொழுது சிறப்பான சேவைகள் இருக்கின்றது. அப்போ எமது நாட்டிலே இவ்வாறு 25 வாரத்திலே தற்செயலாக ஒரு வலி ஏற்பட்டு பிறந்த குழந்தையை கூட காப்பாற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் வெயிட்டிலே பிறந்த குழந்தைகள் கூட பல அரச வைத்தியசாலைகளிலே காப்பாற்றி 1 மாதம் 1.5 மாதத்திலே வீடுகள் அனுப்புகிறார்கள். எனவே இந்த வளர்ச்சி, வைத்திய சேவை வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி இருப்பதால் குறைமாத பிரசவத்தில் எது ஒரு குறையாக இல்லை. ஆனால் நாங்கள் முடிந்த அளவு அவ்வாறு பிரசவங்கள் நடக்காமல் தடுப்போம். அதையும் மீறி அவர்களது ஒரு சில மருத்துவ பிரச்சனைகள் பிரசவம் ஒன்று நடந்தால் அவ்வாறான குழந்தைகளை கூட காப்பாற்றி சாதாரண ஒரு குழந்தையாக பிற்காலத்தில் சிறந்த பிரஜையாக அவர்கள் வாழக்கூடியதற்கான மருத்துவ கண்காணிப்புகள் நடத்தப்படும். ஆமாம் டாக்டர், இப்பொழுது பொதுவான ஒரு கேள்வி என்ன டாக்டர், ஆரம்பத்தில் அதாவது முதல் 3 மாதங்களில் ஒரு கர்ப்பம் தரித்த தாயுடைய செயற்பாட்டுக்கும் இறுதி 3 மாத கால பகுதியில் அதே கர்ப்பம் தரித்த தாயுடைய செயற்பாடுகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றது. பொதுவாக என்னென்ன செய்ய வேண்டும் ஆரம்ப முதல் பகுதியில், பின்னால் என்ன செய்யக்கூடாது அல்லது செய்ய வேண்டும் என்ற சில நிபந்தனை, அது என்ன டாக்டர்? அதையும் பொதுவாக ஆரம்ப கர்ப்ப காலத்திலே பொதுவாக அவர்கள் சற்று கர்ப்பம் தரித்தவுடன் அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஆனால் இன்னொரு அச்சம் ஒன்று இருக்கும். இந்த கருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று அவர்கள் சற்று கூடிய கவனங்களை எடுத்து வேலைகளை செய்வதை குறைத்து, பயணங்களை குறைத்து, சாப்பாடுகளை கவனமாக சாப்பிட்டு வெளியில் சாப்பிடுவதை குறைத்து அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அது அவர்களது விருப்பங்களில் அவர்கள் அது செய்வது சிறந்தது.
இறுதி கர்ப்ப காலத்திலே நாங்கள் பொதுவாக அவர்கள் பிரசவம் ஒன்று இயற்கை பிரசவம் சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொதுவாக இறுதி கர்ப்ப காலத்திலே சற்று நடக்கிற பயிற்சி உடற்பயிற்சி நடத்தல் போன்றவர்கள் அவர்கள் ஓரளவு செய்து வருவது வழக்கம். ஆனால் சில பேருக்கு நான் சொன்னது போல் ப்ரெஷர் என்பன கூட நிலைமைகள் இருந்தால் நாங்கள் அவர்களை ஓய்வெடுக்க சொல்லுவோம். இதை தவிர மற்றவர்கள் சற்று உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக அவர்களது உடற்பயிற்சிகளை செய்து வந்தால் அவர்கள் சுகப்பிரசவம் என்பதற்கு அவர்கள் சற்று ஒத்துழைக்கக்கூடிய ஒரு உடல் திடகாத்திர நிலையிலே இருப்பார்கள். ஆனால் சுகப்பிரசவம் நோம டெலிவரி என்று வருகின்ற பொழுது அங்கு அந்த பெண்ணின் முயற்சியில் தான் அங்கு பிரசவம் முழுக்க முழுக்க நடைபெறுகிறது. வைத்தியர்கள் தாதியர் என்பவர்கள் அதை பக்கத்திலே அவர்கள் கண்காணிப்புக்கு இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் அங்கு செய்வதில்லை. பெண் தான் அந்த வலியை தாங்கி பிரசவங்கள் வலி வருகின்ற பொழுது அதற்கான சரியான தள்ளுதல் கொடுத்து முயற்சி எடுத்து களைக்காமல் இருந்து அந்த ஒரு நாள் முழுக்க பிரசவத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு உடகாத்திர நிலையை அவர் அந்த கடைசி மாதங்களிலே ஏற்படுத்திய ஒரு நிலைமையில் இருந்தால் இதில் அவர் வெற்றி கொள்வார். இல்லாவிட்டால் அந்த பிரசவம் நடக்கின்ற ஒரு நேரத்திலே அவர்களால் முடியாமல் எனக்கு இதுக்கு மேலே முடியவில்லை, தயவு செய்து என்னை சீசருக்கு எடுத்து விடுங்கள் என்று ஒரு நிலைமையிலே அவர் களைத்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவரை சற்று உடல் ஆரோக்கியமான பயிற்சிகளை இறுதி கர்ப்ப காலத்தில் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். டாக்டர், இந்த சிசேரியனுக்கும் சுகப்பிரசவத்துக்கும் இடையிலான நன்மை தீமைகள் என்ன? தீமை என்று இல்லை, சுகப்பிரசவம் பொதுவாக நன்மை என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன டாக்டர்? சுகப்பிரசவம் பொதுவாக ஒரு கர்ப்பம் தரித்தால் ஒரு குழந்தை பிறக்கிறதற்கு முறை பிரசவம் சுகப்பிரசவம் என்பதுதான் நிலைமை. பொதுவாக எல்லோரும் அதைத்தான் விரும்புவார்கள், அதைத்தான் திட்டமிடுவோம். ஏதோ ஒரு மருத்துவ சிக்கலுக்கு அந்த குழந்தையை சுகப்பிரசவமாக பிரசவிக்க முடியாமல் போகின்றது அல்லது பிரசவத்திலே சிக்கல்கள் வரும் என்று வைத்திய நிபுணர்கள் தீர்மானித்தால் சிசேரியனுக்கு தீர்மானிப்பார்கள். ஆனால் இப்போ இருக்கின்ற மருத்துவ வசதியை பொறுத்தவரையில் சிசேரியனோ சுகப்பிரசவமோ எதுவும் பின்விளைவுகள் இல்லாத முறைகள் தான். இரண்டும் பெண்களுக்கு எந்த பிரச்சனைகளும் பிற்காலத்தில் வராது. ஆனால் பொதுவாக சிசேரியன் செய்தால் அது ஒரு பெரிய அளவில் பெண்ணை வீழ்த்திவிடும் என்ற ஒரு சமூக பார்வை இருக்கின்றது. ஆனால் அப்படியான ஒரு விஞ்ஞான ரீதியாக எந்த சான்றுகளும் இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய தேவைகள் வருகின்ற பொழுது செய்யத்தான் வேண்டும். சிசேரியனை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திலே அச்சுறுத்தலாக போய் ஒரு சுகப்பிரசவத்தை செய்யவும் முடியாது. எங்களுக்கு வேண்டும் குழந்தையும் ஆரோக்கியமாக வெளியில் வர வேண்டும், தாயும் ஆரோக்கியமாக வீடு செல்ல வேண்டும். எனவே இதற்கு எது சிறப்பாக அந்த தனிப்பட்ட ஒரு நபருக்கு பொருந்துமோ அதை அந்தந்த வைத்திய நிபுணர் முடிவு செய்து செய்வார். இதிலே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. உண்மையில் டாக்டர், அற்புதமான பல விடயங்களை சொன்னீர்கள். இறுதியாக நேரமும் நெருங்கிவிட்டது. இறுதியாக கர்ப்பம் தரிக்கும் தாய்மார்களுக்கு பொதுவாக உங்களுடைய நீங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவராக இருக்கிறதால் ஏதேனும் ஒரு குறிப்பாக நீங்கள் சுருக்கமாக சொல்ல நினைத்தால் டாக்டர்? அதாவது கர்ப்பம் தரிக்க தாமதம் இருந்தால், அதாவது நீங்கள் அந்த பெண்கள் வயதிலேயே தாமதப்படுத்தாமல் உங்களது சிறந்த இளம் வயதிலேயே நீங்கள் அதை திட்டமிட்டு கர்ப்பம் தரியுங்கள். பல பல திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கல்விகள், வெளிநாடுகள், பயணங்கள் என்பன வேலை வாய்ப்புகள், ஆனால் அவற்றுக்காக கர்ப்பம் தரித்தலை தாமதப்படுத்தக்கூடாது. இது பின்னைய காலத்தில் அது ஒரு பிரச்சனையாக வந்து பலர் கவலைப்படுவதை பார்த்திருக்கின்றோம். மற்றது அவ்வாறு திட்டமிடுகின்ற போது ஃபோலிக் ஆசிட் போன்ற விட்டமின்களை கட்டாயம் முன்கூட்டியே எடுத்து வாருங்கள். அடுத்ததாக உங்களது உடல் நிறையை உயரத்துக்கு ஏற்றமாறு குறைத்து இருந்தால் பல பிரச்சனைகள் கர்ப்ப காலத்தில் பிரஷரோ டயபெட்டிக்கோ என்பன வருவதை தடுக்கலாம். எனவே இவை தான் சுருக்கமான ஆலோசனைகள். உண்மையில் அற்புதமான பல விடயங்கள். உண்மையில் ஒரு கர்ப்பம் தரிக்கும் தாய் அல்லது கர்ப்பத்திற்கு தயாராகும் தாய் இவ்வாறான பல அடிப்படை விடயங்களை நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அத்தனை விடயங்களையும் அற்புதமாக தெளிவாக தந்தமைக்காக டாக்டர் அவர்களை உங்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பமுக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மையில் இன்றைய பல விடயங்களை, அற்புதமான பல விடயங்களை எமக்காக தெளிவுபடுத்திய மகப்பேற்று பெண் நோயியல் மருத்துவ நிபுணர், பம்பலப்பேட்டை நியூலங்கா மகப்பேற்று மருத்துவமனையும் டாக்டர் ஜி சுஜாகரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து இரண்டாவது நேர்காணல் பகுதி வருகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.